இப்போ நடந்துட்டுருக்கிற பிரச்சனை மொத்தத்துக்கும் பசுபதி தான் காரணமாக இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் இல்லவே இல்லை. சந்தானத்தோட ஒய்ஃப் தான், அதாவது செகண்ட் ஒய்ஃப் தான் இப்போ வந்திருக்கிறவங்க. அது வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இன்றைக்கான எபிசோட் ரிவ்யூ பார்க்கலாம் வாங்க. 2 பொண்டாட்டி கதை தேவையே இல்லாததா அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறவங்க இந்த வீடியோக்கு லைக் போட்டு தருவீங்க அன்பு உறவுகளே. கங்கா ரொம்பவே நடக்கிற பிரச்சனைலாம் நினச்சி கவலைப்பட்டு இருக்கிறாங்க. குமரன் கிட்ட பேசலாமா அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணுறாங்க. ஆனால் உடனே கட் பண்ணி விட்றாங்க. உடனே இங்கே நம்ம குமரன் கிட்ட இருந்து மெசேஜ் வருது. இந்த மாதிரி நடக்கிற எல்லா பிரச்சனையும் எனக்கு தெரியும் கங்கா. நான் ஒரு விஷயத்த சொல்கிறேன், தயவு செஞ்சு என்னை தப்பாக நினச்சிக்காத. மாமாவுக்கு இன்னொரு குடும்பம் இருக்க விஷயம் எனக்கு முன்னாடியே தெரியும் கங்கா. மாமா என்கிட்ட வந்து சொல்லியிருக்கிறாரு ஊருக்கு வந்தப்ப. அப்போவே வந்து அவங்கள கூட்டிகிட்டு வரதா சொன்னார். நான் தான் வேணான்னு சொல்லிட்டு பிரச்சனையாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயத்த உங்ககிட்ட நான் சொல்லாததுக்கு தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடு, என் மேலே கோவப்படாத அப்படின்னு சொல்லிட்டு. இனி அவங்க வரவே மாட்டாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் சடனாக இப்படி வந்து நிற்பாங்கன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட நினைக்கவே இல்லை. தயவு செஞ்சு என்ன தப்பாக நினச்சிக்காத கங்கா அப்படின்னு சொல்லிட்டு குமரன் நடந்த எல்லா விஷயம் கங்கா கிட்ட சொல்லிடுறாங்க. கங்கா அதை கேட்டதுமே பார்த்தீங்கன்னா பயங்கர அதிர்ச்சியில் கதறி கதறி அழ ஆரம்பிச்சுறாங்க. இந்த விஷயத்த பார்த்தீங்கன்னா கங்கானால் ஏற்றுக்கவே முடியலை. நீங்கள் பண்ணது ரொம்பவே தப்பு, உண்மையை மறைச்சது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே வந்து நினச்சி பேசிகிட்டு இருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம விஜய் அண்டு நிவின் தான் வந்து டிஸ்கஷன் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. காவிரியோட அப்பா மேலே வந்து அவ்வளோ மதிப்பு மரியாதை இருந்துச்சு. எல்லாமும் காவிரி வந்து அந்தளவுக்கு அவங்க அப்பாவை பற்றி நிறையாவே வந்து சொல்லியிருக்கிறான். அந்த கண்ணோட்டத்துலேயே வந்து பார்த்தாச்சு. இப்போது நடக்கிறதெல்லாம் பார்க்கும்போது ஒன்றுமே புரியலை. ரொம்பவே மனசு கஷ்டமாக தான் இருக்குது. காவிரியை எப்படி சமாதானப்படுத்துன்னு தெரியலை, அதை விட அத்தையும் எப்படி சமாதானப்படுத்துன்னு தெரியலை அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்லிகிட்டு இருக்கிறாரு. இங்கே நிவின் இருந்துக்கிட்டு குமரன் அண்ணாவுக்கு முன்னாடியே இந்த விஷயம் தெரியும், ஆனால் அவர் யார்கிட்டையுமே சொல்லலை அப்படின்னு வந்து சொல்லிடுறாங்க. இதை கேட்டதுமே நம்ம விஜய்க்கு பயங்கர அதிர்ச்சியாக இருக்குது. என்ன சொல்கிறீங்க நிவின் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, ஆமாம் குமரன்னு கங்கா கிட்ட வந்து சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இவ்வளோ பெரிய விஷயத்த குமரன் அண்ணன் மறைச்சிருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே ஃபீல் பண்ணி பேசிகிட்டு இருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அந்த இடத்துக்கு வந்து அந்த சந்தானோட செகண்ட் ஃபேமிலி வந்து வராங்க. இப்போ எதுக்காக இங்கே வந்து நிற்கிறீங்க, தயவு செஞ்சு போங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் நிவின் வந்து பேசுகிறாங்க. எங்களால் போக முடியாது, நாங்கள் இங்கே தங்கலான்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கிறோம். எங்களுக்கு வேறு என்ன வழி இருக்குது சொல்லுங்கள். எங்களால் போய்ட்டு ஹோட்டலில் கூட தங்க முடியாது, எங்கிட்ட அந்தளவுக்கு பணம் கூட இல்லை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. நீங்கள் இப்போ இங்கே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து அது பிரச்சனை தான். ஆல்ரெடி வந்து எங்கள் அத்தை ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க, கோவத்துலேயும் இருக்கிறாங்க. தயவு செஞ்சு கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவோ நிவின் விஜய் வந்து சொல்கிறாங்க. இல்லை இல்லை கண்டிப்பாக எங்களெல்லாம் போக முடியாது, நாங்கள் இங்கே தான் இருப்போம், இது எங்களுக்கு உரிமை இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து பேசுகிறாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா சாரதம்மா காவேரி எல்லாருமே வந்துடுறாங்க. இவங்களை பார்த்ததுமே பார்த்திங்கன்னா சாரதம்மா இப்போ எதுக்காக இங்கே வந்திருக்கிறீங்க, காலையிலேயே உங்ககிட்ட வந்து பேசியாச்சுல, ஒழுங்கு மரியாதை இங்கேருந்து நாங்கள் எங்கே போகிறது, எங்களுக்கு போகிறதுக்கு எந்த இடமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த அம்மா பேசுகிறாங்க. அவங்க பையனும் ரொம்பவே கோவத்தில் பேசுகிறாங்க. இது என்ன நியாயம் சொல்லுங்கள், உங்களுக்கு எந்த அளவுக்கு இந்த வீட்டு மேலே உரிமை இருக்குதோ அதே அளவு தான் எங்களுக்கு உரிமை இருக்குது, அவர் பெற்ற பிள்ளைங்க தானே நாங்களும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. இங்கே சாரதம்மா ரொம்பவே கோவப்பட்டு கத்துறாங்க. இந்த மாதிரிலாம் பேசுகிறதுக்கு உங்களுக்கு அசிங்கமாக இல்லை, முதல்ல இங்கேருந்து வெளியே போங்க அப்படின்னு சொல்லிட்டு வலுக்கட்டாயமாக சாரதமாக பார்த்திங்கன்னா அவங்கள வெளியே தள்ளி விட்டுறாங்க, கதவு முடிக்கிறாங்க. இங்கே விஜய்க்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. அவங்க பார்த்திங்கன்னா வெளியவே நின்று வந்து என்ன பண்ணுறது எது பண்ணுறதுன்னு தெரியாமல் பார்த்திங்கன்னா நின்றுட்டு இருக்கிறாங்க. எங்கே போகிறதுன்னு தெரியாமல் கதவை தட்டி தட்டி பார்க்குறாங்க. ஆனால் சாரதாம்மா பார்த்திங்கன்னா திறக்கவே மாட்டுறாங்க. இங்கே அந்த அம்மாவோட பையன் இருந்துக்கிட்டு மறுபடியும் வேணால் வந்து நம்ம போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகுமா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இங்கெல்லாம் போனால் ஒன்றும் ஆகாது, அதான் சொல்லிட்டாங்களே கோர்ட்டில் எதுனாலும் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசாமல் நான் அந்த கதவை வந்து கட்டையால் உடச்சி நான் வந்து உள்ளே போயிடலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதெல்லாம் வேணாப்பா, தேவையில்லாத பிரச்சனைலாம் வேணாம், நம்ம வந்து இவங்க கூட வந்து பிரச்சனை பண்ணுறதுக்காகலாம் வரலை அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா வந்து ரொம்பவே வந்து நிதானமாக பேசிகிட்டு இருக்கிறாங்க. அடுத்து இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா அவங்க குளிரில் நிற்கிறத பார்க்கும்போது விஜய்க்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. என்னதான் இருந்தாலும் அவங்க மேலே தப்பு இல்லைல்ல, அவங்க சொல்கிறது எல்லாமும் உண்மை அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சதுக்கப்புறம் நம்ம விஜய் வந்து அவங்களுக்கு கொஞ்சம் ஆதரவாக பேசுகிறாங்க. மனசாட்சியோட விஜய் வந்து நடந்துக்கிறாங்க. பார்க்குறதுக்கே பாவமாக இருக்குங்க குளிரில் அவங்க எப்படி நிற்கிறாங்கன்னு பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் வந்து சொல்கிறாங்க. அதுக்கு என்ன பண்ணுறது, அவங்கள யார் இங்கே வர சொன்னால், நம்ம தான் காலையிலேயே பேசிட்டோம்ல, மறுபடியும் இங்கே வந்து இதுக்காக தேவையில்லாமல் இப்படிலாம் பிரச்சனை பண்ணிகிட்ருக்கணும், நீங்களாம் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசாதீங்க தம்பி அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இல்லை கொஞ்சமாச்சும் மனசாட்சியோட ஒரு மனிதாபிமானத்தோடு நடந்துக்கணும்ல, கொஞ்சம் நீங்கள் தான் வந்து மனசு வைக்கணும், அவங்கள பார்த்தா ரொம்பவே மனசு கஷ்டமாக இருக்குது, அது மட்டும் இல்லாமல் அவங்க மேலே என்ன தப்பு, எல்லாம் மாமா மேலே தான் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. முழுக்க முழுக்க அந்த ஆளு மேலே தப்பு தான், இல்லைன்னு சொல்லலை, அதுக்காக வந்து இவன் மேலேயும் தப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல மாட்டேன். ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சும், அதாவது குழந்தை இருக்குன்னு தெரிஞ்சுமே வந்து இவ கல்யாணம் பண்ணது ரொம்ப மிகப்பெரிய தப்பு.
அதுக்காக அவங்களுக்கு பாவம் பார்த்து உள்ளக்கெல்லாம் விட முடியாது. அந்தளவுக்குலாம் வந்து எங்கள் மனசுலாம் பெரிய மனசு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து கங்கா ஒரு பக்கம் பேசுகிறாங்க. இங்கே நம்ம சாரதாமாவும் பார்த்திங்கன்னா அவங்கள வீட்டுக்குள்ளே விடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து முடிவில் இருக்கிறாங்க. இங்கே நம்ம விஜய் வந்து எவ்வளோ ரெக்யூஸ் பண்ணி பேசி பார்க்குறாங்க. இங்கே நம்ம காவேரியுமே பார்த்திங்கன்னா விஜய் சொல்கிறதும் கரெக்டு தான். நைட்டு ஃபுல்லாக அவங்க வெளியவே இருந்தால் அவங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் ஆயிரும். அப்புறம் அந்த பிள்ளையும் நம்ம மேலே தாம்மா சேரும். அவங்க உள்ளே இருந்துட்டு போகட்டும், நைட்டு மட்டும்தானே தங்கிட்டு போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவேரி வந்து சொல்லவுமே நம்ம சாரதா அம்மா சரி சரி ஏன்னா எனக்கு கொஞ்சம் கூட இஷ்டமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வர சொல்லுங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இங்கே விஜய் இருந்துக்கிட்டு அவங்கக்கிட்ட போயிட்டு பேசுகிறாங்க. வாங்க தயவு செஞ்சு எதுவுமே அவங்கக்கிட்ட பேசிக்காதீங்க, அத்தை ரொம்பவே வந்து மனசுடைஞ்சு போயிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட சொல்லி தான் வந்து வீட்டுக்குள்ளே அழைச்சிட்டு வராங்க. வீட்டுக்குள்ளே வந்ததுமே அந்த அம்மா சாரதம்மாவுக்கு ரொம்பவே நன்றி சொல்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபேமிலி வந்து பார்த்திங்கன்னா ரூம்குள்ளே போயிடுறாங்க. இங்கே நம்ம சாரதம்மா ரொம்பவே டென்ஷனோடு இருக்கிறாங்க. எப்படினாலும் இந்த வீட்டை மட்டும் நம்ம காவேரி பேருக்கு வந்து காலையில் சீக்கிரமே வந்து மாற்றிடணும். அவளுக்கு அவள் கைக்கு போயிடுச்சுன்னா இதுக்கப்புறம் வந்து அதுக்கு எதுவுமே பண்ண முடியாது. சொத்து வேணும், பங்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு நின்றாலுமே வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க. இங்கே கங்கா யமுனாவும் ஆமாம்மா கண்டிப்பாக வந்து இது நடந்துருச்சுன்னா வந்து எந்த பிரச்சனையும் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க. இந்த விஷயத்த பார்த்திங்கன்னா அந்த அம்மாவோட பையன் வந்து கேட்டாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து தூங்க போயிடுறாங்க. அந்த டைமில் நம்ம பாட்டியும் அந்த புதுசாக வந்த அம்மாவும் வந்து பேசுகிறாங்க. என்னம்மா நீ இப்படி திடீர்னு வந்து நிற்கிறையே, சொல்லு, இந்த மாதிரி டைமில் நீ வந்திருக்கிறது வந்து நியாயமே கிடையாதுமா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. எனக்கு வேறு என்ன பண்ணுறதுனே தெரியலங்க அத்தை, தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடுங்க. நீங்கள் எதுவுமே எனக்கு ஆதரவாக கூட வந்து பேச மாட்டீங்க. நானும் உங்களுக்கு மருமக தானே, என்னோடய 2 பிள்ளைங்களும் உங்கள் பேர பிள்ளைங்க தானே, ஏங்கத்தை நீங்கள் அமைதியாகவே இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. நான் மட்டும் வந்து உனக்கு சப்போர்ட்டாக அந்த இடத்துல பேசியிருந்தேன்னா கண்டிப்பாக சாரதாம்மா வந்து அவ்வளோதான் பயங்கரமாக கோவப்பட்டிருப்பா. ஆல்ரெடி சந்தானம் பண்ண வேலைக்கு அவள் வந்து ஏமலை தான் கோவப்பட்டு இருக்கிற விஷயம் தெரியாமலையே. எனக்கு முன்னாடியே வந்து இந்த விஷயம் தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா அவளுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அவ்வளோதான் என்னை உண்டுலேன்னு பண்ணிடுவாமா. எனக்கு நீ படுற கஷ்டம்லாம் புரியுது. சந்தானம் இப்படி வந்து எல்லாத்தையுமே வந்து நடுத்தருவில் விட்டுட்டு போயிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாட்டி வந்து ஃபீல் பண்ணுறாங்க. எனக்கு வேறு வழியே இல்லாமல் தாங்கத்தான் இங்கே வந்தேன். உங்கள் யாரையும் கஷ்டப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கொஞ்சம் கூட விருப்பமே இல்லை. தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டுருக்குறாங்க. இங்கே பாட்டியும் அந்த அம்மாவும் பேசுகிறத வந்து நம்ம சாரதாம்மா வந்து கேட்டுறாங்க. சாரதாம்மா கேட்டுட்டு வந்தீங்கன்னா பயங்கரமாக வந்து பார்த்திங்கன்னா சத்தம் போட ஆரம்பிச்சிடாங்க. நீங்களாம் வந்து ஒரு அத்தையா, இவ்வளோ பெரிய விஷயத்த வந்து மூடி மறைச்சிருக்கிறீங்களே, இவ்வளோ நடந்து கூட என்கிட்ட வந்து சாரதா இந்த விஷயம் எனக்கு முன்னாடியே தெரியுமா, ஏதோ நான் வந்து மறைச்சிட்டேன், என்னை மன்னிச்சிடு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்கிட்ட வந்து பேசியிருந்தா கூட நான் அமைதியாக வந்து இருந்திருப்பேன். ஆனால் இப்படி வந்து திருட்டுத்தனமாக வந்து இந்த பொம்பளைக்கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்கிறீங்களே, அவங்க மேலே எவ்வளோ ஒரு நான் மதிப்பு மரியாதையை வச்சுருந்தேன். உங்களை அத்தை மாதிரியே நான் நினச்சேன். உங்களை அம்மா ஸ்தானத்தில் தானே நான் வச்சு பார்த்தேன். ஆனால் நீங்கள் இப்படி பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியாமல் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாரதம்மா ரொம்பவே கதறி கதறி அழுகிறாங்க. ரொம்பவே சத்தம் போட்டதில் இங்கே எல்லாருமே வந்து வராங்க. ஏம்மா நீ வந்து எப்போ பார்த்தாலும் பாட்டி கூட சண்டை போட்டுட்டு இருக்கிற, அப்பா பண்ணதுக்கு இவங்க என்ன பண்ணுவாங்க, பாட்டி என்ன அப்பாவை இப்படி செய்ய சொல்லியா வந்து சொல்லியிருப்பாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சும்மா சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காதீங்க இந்த கிழவிக்கு. இந்த கிழவிக்கு எல்லா உண்மையும் தெரியும். நம்ம என்ன ஏது தெரியாமல் எவ்வளோ துடிச்சு போயிருப்போம். இந்த விஷயம் உண்மையா பொய்யா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ கூட ஒரு வார்த்தை இந்த கிழவி சொல்லுச்சா, பாட்டிக்கே இது வந்து இப்போ தானே தெரிஞ்சிருக்குது. நீ ஏம்மா வந்து இப்படிலாம் பாட்டியை வந்து கஷ்டப்படுத்திட்டு இருக்கிற பேசி, பாட்டிக்கு இந்த விஷயம் வந்து முன்னாடியே தெரிஞ்சிருக்குது. உங்கள் அப்பாவோட கூட்டு களவாணி தான் பாட்டியும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே காவேரி கங்கா எல்லாருமே பயங்கர அதிர்ச்சி ஆகுறாங்க. பாட்டி உண்மையாவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. பாட்டி அப்படி தலை குனிஞ்சிட்டு நிற்கிறாங்க. அப்புறம் பாட்டி எல்லாருக்கிட்டையுமே வந்து மன்னிப்பு கேட்குறாங்க. தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடுங்க. கங்கா கல்யாணம் நடந்ததுக்கப்புறம் வந்து இந்த உண்மையை எல்லாருக்கிட்டையுமே சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் சந்தானம் வந்து முடிவு பண்ணி வச்சுருந்தான். என்கிட்ட வந்து சந்தானம் வந்து சொல்லிட்டா அந்த விஷயத்த. எனக்கு அவ்வளோ கோவம் வந்துச்சு. சந்தானத்தை 2 அடி அடித்தேன். அவன் வந்து வேறு வழியே இல்லாமல் இந்த மாதிரி பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொன்னான். அவனோட நிலைமையை என்கிட்ட எடுத்து சொன்னான். அதை என்னதான் வந்து நான் சாரதா கிட்ட வந்து சொல்லியிருந்தாலும் அது வந்து அவளுக்கு எப்படினாலும் தப்பாக தான் தெரியும். அவள் இப்போ இருக்கிற கோவத்தில் இந்த விஷயம் எனக்கு தெரியும் அப்படின்னு சொன்னால் அவள் என்ன பண்ணியிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம பாட்டி வந்து ரொம்பவே அழுது புலம்புறாங்க.
இங்கே நம்ம சாரதாம்மா பார்த்தீங்கன்னா பாட்டியை பிடிச்சி நல்லா சரமாரியாக கேள்வியாக கேவலமாக கேட்குறாங்க. எங்கள் பாட்டி அழுதுகிட்டே நிற்கிறாங்க. நம்ம கங்கா விஜய் இருந்துக்கிட்டு சாரதாம்மாவை வந்து சமாதானப்படுத்துகிறாங்க. நடந்தது நடந்துருச்சுங்க அத்தை. இனி வந்து நீங்கள் வயசானவங்க இவங்க மேலே கோவப்பட்டு எதுவுமே ஆக போகிறதில்ல அப்படின்னு சொல்லி வந்து சமாதானப்படுத்துகிறாங்க. அடுத்து தான் பார்த்தீங்கன்னா காலையில் எழுந்ததுமே வந்து இங்கே எல்லாருமே ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ்க்கு தான் வந்து கிளம்புறாங்க. அப்போது அந்த 2வது ஃபேமிலி இருந்துக்கிட்டு நீங்கள் நைட் மட்டும் தான் தங்குறதா சொன்னீங்க, நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. ஆனால் எங்களாலாம் போக முடியாது, நாங்கள் இங்கே தான் இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறாங்க. சரி வெளியே ஒரு 2 மணி நேரம் மட்டும் இருங்க, நாங்கள் வெளியே போயிட்டு வந்துடுறோம், அப்புறம் நீங்கள் வந்து வீட்டுக்குள்ளே வந்து போங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதெல்லாம் முடியவே முடியாது. ஏன் நீங்கள் எங்கே போகிறீங்கன்னு தெரியாதா? நீங்கள் வந்து வீட்டை வந்து எழுதி கொடுக்க தானே போகிறீங்க, ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண தானே போகிறீங்க, எல்லாமும் தெரியும். இங்கே பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்லேருந்து ஸ்டே ஆர்டர் வாங்கிட்டு வந்திருக்குன்னு, நீங்கள் எதுவுமே பண்ண முடியாது, கோர்ட்லேருந்து வந்து முடிவு வர வரைக்கும் நீங்கள் வந்து இந்த வீட்டை எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் சொல்லவுமே இங்கே நம்ம சாரதாம்மா பார்த்தீங்கன்னா கதறி அழுகிறாங்க. சாரதாம்மா போயிட்டு பாட்டியை தான் பிடிச்சி திட்டுறாங்க. எங்களுக்கு நல்ல சந்தோஷத்தை கொடுத்துட்டீங்க, நீங்களும் உங்கள் பையனும் பெரிய துரோகத்தை பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எப்படியோ இப்போ வரைக்குமே புதுசாக வந்து அந்த அம்மா வந்து காவேரி ஃபேமிலியை கஷ்டப்படுத்தக்கூடாது அப்படின்னு தான் நினைக்கிறாங்க. ஆனால் அவங்களோட பையன் இருந்துக்கிட்டு கண்டிப்பாக பசுபதியோட சேர்ந்து காவேரியோட குடும்பத்தை பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இனி பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய ட்விஸ்டெல்லாம் இருக்க போது. நம்ம வெயிட் பண்ணி ஃபுல் எபிசோட பார்த்து தெரிஞ்சுக்கலாம்.